தமிழ் மருத்துவத்தில் நல்லெண்ணெய்க்கு முதன்மையான பங்குண்டு. இந்த நல்லெண்ணெய் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் எள்ளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது. நீங்கள் கிராமங்களுக்கு சென்றீர்கள் என்றால் கிராமத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது. சனிக்கிழமை ஆகிவிட்டால் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பதை பறைசாற்றி கொண்டு இருப்பார்கள். முன்பெல்லாம் எல்லா கிராமத்திலும் இதை கடைபிடிப்பதை பார்க்க முடியும். தற்பொழுது அது நாகரிக சந்தையிலே விற்பனை ஆகிவிட்டது என்பதுதான் நிஜம். எதற்காக சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்கின்றார்கள் என்றால், சனீஸ்வரனுக்கும் எள்ளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கிறது. சனீஸ்வரனால் தான் ஏழரை நாட்டு சனி உருவாகிறது என்பது ஐதீகம். அப்படி ஏழரை நாட்டு சனி உருவாகின்ற பொழுது எந்த மனிதர் ஏழரை நாட்டு சனியால் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு கொழுப்பின் தாக்கம் அதிகமாக இருக்குமா. அதற்கு காரணம், இந்த சனீஸ்வரன் சூரியனில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களை அவன் கவர்ந்தெழுத்து அதை ஏழரை நாட்டு சனி யார் மீதெல்லாம் நடக்கிறதோ அவர்கள் மீது கொண்டு போய் திணிப்பானாம். அப்பொழுது அவர்களுக்கு கோபம், இந்த கொழுப்பு சார்ந்த விடயங்கள், பதட்டம் போன்றவை ஏற்படுமா. எனவே இந்த காலகட்டத்தில் எள்ளை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு சேர்க்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். காரணம், எள்ளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மைதான். எள்ளானது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து அதை வெளியேற்றி விடுகிறது. இரத்தத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள எள் உதவுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். கிராமங்களில் பால் சுரக்கக்கூடிய மாடுகள் அதிகம் பால் சுரக்க வேண்டும் என்பதற்காக கடலை புண்ணாக்கு, தேங்காய், எள் புண்ணாக்கு இவைகளை மூன்றையும் இணைத்து மாட்டிற்கு கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது மாட்டின் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரைந்து அது பாலாக சுரக்கும். அதிக பால் கிடைக்குமா. ஆனால் இதில் மாடு மெலிந்து போகும் என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற காரணத்தினால் பெரும்பாலானோர்கள் அதிகமாக இதை கொடுப்பதில்லை. ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து சூடு சம்பந்தமான விடயங்களையும் நீக்கக்கூடிய தன்மை எள்ளுக்கும், எள் சார்ந்து எள்ளிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற நல்லெண்ணெய்க்கும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவேதான் நல்லெண்ணெய் நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு பொருளாக அமைந்திருக்கிறது என்பதை பலரும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது வாரத்திற்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து பாருங்கள். உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கக்கூடிய இந்த மருத்துவம் சார்ந்த பதிவுகள் நமக்கு தரக்கூடிய விடைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்றுமே நம் முன்னோர்கள் மூடர்கள் அல்ல என்பதை நாம் மனதில் பதிவு செய்ய வேண்டும். காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு.